நம்மளுடைய பேபிஸோடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறத வந்து நம்மளால மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த குழந்தைங்களுடைய கையை பிடிச்சது, அதோடைய பாதங்களை வந்து முத்தமிட்டது, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள். குழந்தைங்க வளர வளர அந்த குட்டி காலை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கேஸ்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க போல. உமர் பிறந்ததுலேருந்தே நான் ஆசைப்பட்ட விஷயம், கண்டிப்பா இவனுக்கு வந்து கை காலை வந்து கேஸ்டிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ தான் அது நடந்திருக்கு. இப்போ அவனுக்கு 2வது வயசுல தான் நான் வந்து இதை பண்ணுறேன். கிராஃப்டிஃபை ஹேண்ட் அண்ட் ஃபுட் கேஸ்டிங் கிட் இதுதான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 500 பிலோ அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு மோல்டிங் பவுடர், ஒரு கேஸ்டிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சாம்பிள் பவுடர் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்க்ராப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல்டன் பெயிண்ட்டு. 50 ருபீஸ் வந்து கேஷ்பேக் பண்ணுறாங்க. அது வந்து வாட்ஸ்அப் நம்ம பண்ணணும். அவங்களுடைய ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 5 ரேட்டிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணணும். இது பண்ணால் நமக்கு வந்து 50 ருபீஸ் கேஷ்பேக் பண்ணுவாங்க. இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட் நான் வந்து சாம்பிள் பண்ணி பார்க்க போகிறேன். சாம்பிள் கிட்டில் வந்து மோல்டிங் பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கூட நம்ம வந்து 140 ml வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி மோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து 125 ml கப்பு ப்ளஸ் வந்து ஒரு 15 ml வந்து ஆட் பண்ணி 140 ml வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஒரு விரலை வந்து கேஸ்டிங் பண்ண போகிறேன். எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். விரலை உள்ளே விட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கட்டி ஆகும். நல்லா டைட்டாக இருக்குனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அதில் வந்து 3 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தது. நல்லா இந்த மாதிரி மோல்டிங் ரெடி ஆனதுக்கப்புறம் கேஸ்டிங் பவுடரை வந்து ஒரு இதில் மாற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு 20 ml தண்ணின்னு போட்டிருந்தது. அதையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுலேயுமே எந்த வித லம்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் மோஸ்ட்லி வந்து கேஸ்டிங் பவுடரில் வந்து லம்ஸ் அவ்வளோ வராது. மோல்டிங்க்கு அப்படி கிடையாது. நல்லா டக்குன்னு மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் அங்கங்கேயே வந்துட்டு கட்டியாக ஆயிரும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மோல்டிங் பவுடருக்கு வந்து 1:2.5 ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றணும். கேஸ்டிங்க்கு அவங்க கொடுத்துருக்க அந்த அளவில் வந்து நம்ம ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம மோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றி நல்லா டேப் பண்ணி செட் பண்ண விட்டுடலாம். ஒரு 4 to 5 hours கழித்து நம்ம இதை பார்க்கும்போது இது வந்து அழகாக ரெடியாக இருக்கும். டீமோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக அதோடைய ஓரங்களை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கமத்திட்டோம் அப்படின்னா அழகாக இது வந்துடும். ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். நம்மளுடைய பேபிஸோடைய கோஆப்ரேஷன் பொறுத்து தான் இருக்குது. பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு வந்து பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கை 2 கால் வந்து தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 1 இயர்க்கு உள்ளாடி பண்ணிடுங்க. ரொம்ப லேட் ஆக்குனீங்க அப்படின்னா கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உமருக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோல்டிங் பவுடர்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது நான் இதை பண்ணேன். அப்போ கூட வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. கை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. கால் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆசைக்காக நான் வந்து இதை பண்ணிட்டேன். இதில் மேலே அந்த ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ராப்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ராப்பரில் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்க அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து 2 நாள் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடித்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது அதோடைய அவுட்புட்டு. சின்ன மெமரிஸை கூட கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய எனக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.